வெல்கம் டு பென்டெல் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பைலேஷன் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொது தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், சரிங்களா? இது தவிர்த்து நம்மக்கிட்ட ஜென்ரல் ஸ்டடீஸ் டாபிக் வைஸ், ஆப்டிடியூட் டாபிக் வைஸ், கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் வைஸ், நம்ம எல்லாத்தையுமே டாபிக் வைஸ் பிரிச்சுட்டோம். பொது தமிழ் அண்டு மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப முக்கியம். ஜென்ரல் இங்கிலீஷ் மெட்டீரியலும் இருக்குது. இன்றைக்கி நம்ம பொது தமிழ் பற்றி மட்டும் பார்ப்போம். இதை நம்மங்க அதாவது அழகு 7ன்னு சொல்லிட்டு மொத்தமாக கொடுக்கல. அழகு 7ல் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்துட்டோம். தமிழின் தொன்மை, திருக்குறள், உவேசா, பெருஞ்சித்திரனார், ஜீவப்போப்பு, ஏலாதி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம். இது எல்லாமே பேஜ் நம்பர்ஸை நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம், சரிங்களா? ரிவிஷன் பர்பஸ்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோட பேட்டர்னை பார்த்து பயந்துடாதீங்க. அது எப்போவுமே அப்படி தான் இருக்குது. என்ன இந்த வாட்டி அவங்க தமிழ்லேயும் கையை வச்சுட்டாங்க, அதுதான் பிரச்சனை, சரிங்களா? தமிழில் இருக்க 100 கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியாக வரும். இந்த வாட்டி தமிழ்லேயும் கையை வச்சுட்டாங்க. எப்போவுமே ஒரு 200 கொஸ்டின் வருதுன்னா அதில் குரூப் 4 ஸ்டாண்டர்டில் ஒரு 25 கொஸ்டின் மிக கடினமாக தான் வரும். பட் 175 கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். அதாவது ஈஸின்ற சென்ஸ் 175 கொஸ்டினும் ஸ்கூல் புக்லேருந்து வரும். மீதி இருக்கிற 25 கொஸ்டினை வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எலிமினேஷன் மெத்தட், ஸ்மார்ட் கெஸ்ஸிங் வச்சு நம்ம 180 கிட்ட கொண்டு வந்துடலாம், சரிங்களா? பட் இந்த வாட்டி என்ன இருக்குன்னா, டிகிரி ஸ்டாண்டர்ட் குரூப் 2 அண்ட் குரூப் 1ல் என்ன நடக்கும்னா அதே தான் 200 கொஸ்டின். பட் 50 கொஸ்டின் கையை வைக்காதபடி இருக்கும். நான் சொல்கிறது புரியுது அந்த டிஃப்ரென்ஸ். இப்போ அவங்க இங்கேருந்து இங்கே மாறிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ வரப்போகிற குரூப் 2 அண்ட் 2A, குரூப் 1 இனிமேட்டு ஃப்யூச்சரில் வர எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே 150 கொஸ்டின் ஸ்கூல் புக் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருந்தால் போதும். பட் மீதி இருக்கிற 50 கொஸ்டினை எலிமினேஷன் மெத்தட், ஸ்மார்ட் கெஸ்ஸிங்கை யூஸ் பண்ணி தான் நம்ம நெருங்க முடியும். ஆல்மோஸ்ட் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி தாங்க வந்துச்சு, சரிங்களா? உங்களுக்கு எலிமினேஷன் பண்ணி ஸ்மார்ட் கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் ஈஸியாக மார்க் எடுத்துருக்க முடியும், சரிங்களா? சரிங்க, பாருங்கள். இதில் வந்து நான் அந்த அழகு 7 தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டு மட்டும் நாங்கள் இப்போ காமிச்சிருக்கோம், சரிங்களா? இதில் வந்து எங்கெங்கே கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னு நான் காமிக்கிறாருங்க. திருக்குறளிலிருந்து அந்த அழிவில்லா சிறந்த செல்வம் கல்வியே, தாம் கற்றவற்றை தகுதியான் வென்றுவிடல், மறந்தனையர் அப்படின்னு சொல்லி ஒரு 4 கொஸ்டின் வந்துருந்துச்சு, கரெக்டுங்களா? திருக்குறள் எங்கே இருக்குது? 350. இருக்கு பாருங்கள். அழிவில்லாத சிறந்த செல்வம், கற்றவர்கள் மிகவும் கற்றவற்றை, மண்ணோடைய, இந்த 4 கேள்வி தான் வந்துருந்துச்சு, சரிங்களாங்க? அது நீங்கள் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு படிச்சிருந்தீங்கனால இந்த 4ம் அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த அறநூல் தொடர்பான செய்திகளில் வந்து ஏலாதி பற்றி வந்துருந்துச்சு, கரெக்டுங்களா? ஏலாதி பற்றி ஏதோ லிஸ்ட்டு கொடுத்துட்டு இது எது இல்லை அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அதே மாதிரி தூற்றின் கண் தூவிய வித்து, அது திருக்கடுகம், அதுவும் ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். நான்மணி கடிக்க எழுதியவர் நாகனார், அந்த நாகம் கடிக்கும் அப்படின்ற அந்த ஷார்ட்கட்டை வச்சு நீங்கள் ஈஸியாக போட்டு வந்துருக்கலாம். அடுத்தது கடைச்சங்க காலத்தில் என்ன எழுத்துக்கள், அதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், அந்த கண் எழுத்துக்கள் அப்படிங்கிறது. அடுத்து அந்த 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் திராவிடம் என்னும் சொல்லை முதலில் இது, அது வந்து எலிமினேஷன் மெத்தடை வச்சும் இப்போ இது மாதிரி கொஸ்டின் டைப்பில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியலை. 1 2 3 4 அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்லேயோ இதுலேயோ தப்பு வச்சிடுறாங்க, நம்மளால் பண்ண முடியல. சரி, ஓகே, அதெல்லாம் நமக்கு பேட் டைம் கொஸ்டின். ஏன்னா கட் ஆஃப் 200க்கு 200 இல்லை இல்லையா? அதனால் ஒரு 175 180 இது போதும், சரிங்களா? ஓஎஸை பற்றி வந்த கேள்வியும் ஆல்மோஸ்ட் ஈஸியாக தான் இருந்தது. அடுத்தது தேவநேய பாவாணர், அந்த கொஸ்டினும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அடுத்து இந்த தமிழ் அரசின் காலில், அது எதிர்பார்க்கப்பட்ட அது கேள்வி அது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம், அது அப்படியே வந்துருச்சு, சரிங்களா? அது சிதம்பரனாரை பற்றி ஒரு கொஸ்டின். அவர் வந்து அது என்ன சொல்கிறது, பேராசிரியர் இல்லை அந்த இது. அடுத்தது தாராபரி, முடியரசன், கவிமணி, முடியரசனை பற்றி, சரிங்களாங்க? அது பார்த்துக்கங்க. அதான் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் ஸ்மார்ட் கெஸ்ஸிங் அண்ட் எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி மார்க் ஸ்கோர் பண்ண பாருங்கள், சரிங்களா?